சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது. துரைமுருகன் ராஜினாமா, ஸ்டாலின் அறிவிப்பு. நேற்று திமுகவின் தலைமை அலுவலகத்தில் மகளிர் அணி கூட்டம் நடைபெற்றது. அதில் ஸ்டாலின் கனிமொழி முன்பாகவே வந்து அந்த விழாவை தொடங்கி வைத்தார். கனிமொழியும் அதன் பிறகு பேசத் தொடங்கினார். ஆனால் துரைமுருகன் மட்டும் சிறிது லேட்டாக வந்ததாக சொல்லப்படுகிறது. ஆனால் அவரை வரவேற்பதற்கு கூட ஒரு ஆள் கூட வாசலில் இல்லை என்கின்ற செய்தி வெளியாகியிருக்கிறது. பிறகு மேடைக்கு பக்கத்தில் செல்லும்போது கூட ஸ்டாலின் அவர்கள் துரைமுருகனை வரவேற்கவில்லையாம், கண்டும் காணாமல் இருந்ததாக செய்திகள் வெளியாகியிருக்கு. இதனால தான் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளான துரைமுருகன், எனக்கு உடல்நிலை சரியில்லை, நான் வீட்டுக்கு போகிறேன் என சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டாராம். மேலும் துரைமுருகனை இவ்வாறு அவமானப்படுத்தியதற்கு பின்னணி என்னவென்றால், இனி துரைமுருகன் திமுகவுக்கு தேவையில்லை, அவருக்கு வயதாகிவிட்டது, பொதுச் செயலாளர் பதவியையும் ராசா அவர்களுக்கு கொடுத்து விடலாம், மேலும் செயலர் பதவியை கனிமொழி அவர்களுக்கு வழங்கிவிடலாம். இதனால்தான் துரைமுருகனை வேண்டுமென்றே அவமானப்படுத்தப்பட்டதாம். தொடர்ந்து துரைமுருகனுக்கு ராஜினாமா நீங்களே செய்து விடுங்கள் என அழுத்தம் கொடுப்பதாகவும் தற்போது செய்திகள் வெளியாகிய வண்ணம் உள்ளது. அவர் அண்ணா காலத்தில் இருந்து உதயநிதி அவர்கள் காலம் வரை துரைமுருகன் பணியாற்றி வருகிறார். அவருக்கு ஓய்வு தேவை. வயது மூப்பின் காரணமாக அவரால் சரியாக பணியாற்ற முடியவில்லை. அவர் தேர்தலுக்கு முன்பாகவே காட்பாடி தொகுதியில் போட்டியிட வேண்டாம், துணை பொதுச் செயலாளர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும், அவர் திமுகவின் ஆலோசகராக இருக்கலாம், மூத்த நிர்வாகியாகவே இருக்கலாம் என எவ்வளவோ உதயநிதி ஸ்டாலினிடம் எடுத்து கூறினார். ஆனால் ஸ்டாலினோ, என்னால் துரைமுருகனிடம் பேச முடியாது, நான் சொன்னால் கேட்க மாட்டார், அவர் பல்வேறு காலங்களாக கட்சியில் உழைத்து கொண்டிருக்கிறார் என கூறியிருந்தார். அது மட்டுமில்லாமல் துரைமுருகனும் அதை கேட்கவே இல்லை. திமுகவை பொறுத்தளவுக்கு துரைமுருகன் அவர்கள் தானாக முன்வந்து ராஜினாமா செய்ய வேண்டும் என நினைக்கிறதாம். இதனால்தான் நேற்று அறிவாலயத்தில் நடந்த துரைமுருகன் அவர்களை புறக்கணிக்கக்கூடிய வகையில் அவரை வாசலிலேயே திருப்பி அனுப்பிவிட்டார்கள். துரைமுருகன் அவர்கள் வயது மூப்பின் காரணமாகவும் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கக்கூடிய காரணமாகவும் அவர் தானாக ராஜினாமா செய்யப்படுவார் என சொல்லப்படுகிறது. மேலும் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் ஸ்டாலின் அவர்கள் தற்போது இளம் தலைமுறையினருக்கு அடுத்த கட்ட பொறுப்புகள் வழங்க வேண்டும், வயதானவர்கள் அனைவரும் திமுகவிலிருந்து தானாக ராஜினாமா செய்ய வேண்டும் என உத்தரவையும் தலைமை தற்போது முன்னெடுத்து செல்கிறதாம். அதற்கான ஏற்பாடுகளையும் தற்போது திமுக செய்து வருகிறது. தமிழகம் முழுவதும் 38 பேர் கொண்ட உயர்மட்ட குழு தொடர்ந்து திமுக தோற்றதற்கான காரணங்களை ஆராய்ந்து அதை ஸ்டாலினுக்கு ஆதாரங்களை கொடுத்தது ஸ்டாலின் அவர்களுக்கு பெரும் அதிர்ச்சி அடைந்ததாக சொல்லப்படுகிறது. அதில் திமுகவின் மாஜி அமைச்சர்கள் மக்களிடம் நேரடியாக குறைகளை கேட்டறிந்து பிரச்சனைகளை தீர்க்கவில்லையாம். எம்எல்ஏ அவங்களோட தொகுதிகளுக்கு சென்று அடிப்படை வசதிகளை கூட பூர்த்தி செய்யாமல் இருந்திருக்கிறாங்களாம். மேலும் பல்வேறு கோடிகள் நிர்மலா சீதாராமன் அவர்களிடம் கடனாக பெற்று அதை திரும்ப செலுத்தாமல் இருந்ததாகவும், மேலும் தங்களது தொகுதிக்கு இவ்வளவு செய்ய வேண்டும், அவ்வளவு செலவு செய்ய வேண்டும் என கூறிதான் கடனாக பணங்களை வாங்கியிருக்கிறார்கள். ஆனால் இப்போது வரை மாஜி அமைச்சர்கள் அதை திரும்பி செலுத்தவில்லை. தொடர்ந்து திமுகவின் நிர்வாகிகள் ஒத்துழைப்பு கொடுக்காததால் தான் திமுகவும் கூட்டணி கட்சிகளும் தோல்வியை தழுவி உள்ளன என்கின்ற குற்றச்சாட்டுகளும் திமுகவோட தலைமைக்கு வந்திருக்கு. திமுகவை பொறுத்த அளவுக்கு இனி அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னவாக இருக்கும்? அனைத்து மாஜி அமைச்சர்கள், அதாவது வயதான மாஜி அமைச்சர்களை தூக்கிவிட்டு புதிதாக இளம் இரத்தத்தை திமுகவில் ஊடுருவ வேண்டும் என்பதே உதயநிதி ஸ்டாலின் மற்றும் ஸ்டாலின் அவர்களுக்கு தலைமை
பொறுப்புக்கு கொண்டு வருவதற்கு சரியாக அமையும் என்று தற்போது திமுகவின் குடும்பம் முடிவெடுத்திருக்கிறது. ஆனால் மாஜி அமைச்சர்கள் தானாக வந்து அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும். அவர்களை வற்புறுத்தியோ இல்லை அவமானப்படுத்தியோ அவர்களை ராஜினாமா செய்ய வைக்க முடியாது. அவர்களை புறக்கணித்தால் மட்டுமே அவர்கள் ராஜினாமா செய்வார்கள் என தற்போது செய்திகள் வெளியாகியிருக்கிறது. மேலும் திமுக ஆட்சியில் மட்டுமே 5 ஆண்டுகளில் 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறது திமுக. அதற்காக தமிழ்நாட்டிற்கு அவர்கள் என்ன செய்தார்கள்? 5 லட்சம் கோடி பணம் முழுவதும் தமிழக மக்களுக்கு செலவு செய்யப்பட்டா என்று கேட்டால் இல்லை. துரைமுருகன் மணல் கொள்ளை மாஃபியாவுடன் தொடர்பு கொண்டு பல மோசடிகளை செய்துள்ளார் என்ற குற்றச்சாட்டுகளும் தமிழக மக்களிடம் சொல்லப்பட்டு வருகிறது. ஏன் அமலாக்கத்துறை அதிகாரிகளும் தற்போது விசாரணைகளை நடத்தி வருகிறார்கள். தொடர்ந்து ஆளும் கட்சியின் அமைச்சர்களையே 15 மாதங்கள் புகழ் சிறையில் செந்தில் பாலாஜி அடைக்கப்பட்டிருந்தார். அப்போது கூட அடிப்படை ஏற்பாடுகளை கூட திமுகவின் தலைமை செந்தில் பாலாஜிக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கல. அவரது அமைச்சர் பதவியும் பறிக்கல. சுமார் 3 மாதங்கள் சிறையில் இருந்து கொண்டே அமைச்சருக்கான சம்பளத்தையும் செந்தில் பாலாஜி அவர்கள் வாங்கி கொண்டிருந்தார். ஆனால் தற்போது அமலாக்கத்துறை மீண்டும் செந்தில் பாலாஜி, KN நேரு, பொன்முடி போன்றவருக்கு எதிராக கடிதங்களை தமிழக அரசுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. தொடர்ந்து அப்போதைய திமுக அரசுதான் இவர்களை காப்பாற்றி கொண்டு வந்தது. ஆனால் இப்போ விஜய் அவர்கள் எடுத்திருக்கும் முயற்சியால் திமுகவில் உள்ள 15 அமைச்சர்கள் கண்டிப்பாக சிறைக்கு செல்வார்கள் என்கின்ற தகவலும் வெளிவந்திருக்கிறது. மேலும் திமுக இனி வரும் காலங்களில் தோல்வி அடையுமா வெற்றி அடையுமா என்பதை நடைபெறக்கூடிய சட்டமன்ற 5 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் 4 அல்லது 3 வெற்றி அடைய வேண்டும். ஆக ஒட்டுமொத்தமாக 5 தொகுதிகளிலும் தோல்வி அடைந்தால் அடுத்த 25 ஆண்டுகள் திமுக தான் 3வது இடத்திற்கு வரும். 2வது இடத்திற்கு அதிமுக, முதலிடத்தில் தாவேக இருக்கும் என்கின்ற தகவலும் தற்போது வெளியாகியிருக்கிறது. கட்சிக்குள் திமுக பல்வேறு மாற்றங்களை செய்து வருகிறது. மூத்த நிர்வாகிகளை மிக பெரும் அளவில் மாற்றம் கொண்டு வருகிறது. தமிழக அரசியல் மிக பெரும் அளவிலான ஒரு முன்னெச்சரிக்கையாக திமுக தற்போது கையில் எடுத்திருப்பது மகளிர் அணி மற்றும் இளைஞர் அணி தான். இவர்களது வாக்குகளை தான் விஜய் தன் பக்கமாக திருப்பி சமூக வலைத்தளம் மூலமாக வாக்குகளாய் பெற்று தற்போது முதலமைச்சர் ஆகியிருக்கிறார் என சொல்லப்படுகிறது. அதனால் மீண்டும் இளைஞர்களையும் பெண்களையும் திமுகவில் அதிகமாக இணைப்பதற்கு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார். மக்களுக்கு உண்மையாகவும் உங்களது பதவியை வைத்து மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளையுமே திமுக செய்திருந்தால் திமுக நிச்சயம் வெற்றி அடைந்திருக்கும். ஆனால் திமுகவில் உள்ள ஒவ்வொரு அமைச்சர்களும் ஊழல் மட்டுமே செய்தார்கள். அதனால் திமுக ஊழல் கரைப்படைந்த அமைச்சர்களை, மூத்த அமைச்சர்களை கட்சியில் விட்டு நீக்கிவிட்டு புதிய இரத்தத்தை உள்ளே இறக்கினால் மக்கள் கண்டிப்பாக இளைஞர்களுக்கு வாக்களிப்பார்கள் என திட்டம் தீட்டியுள்ளது.